Hello, hi everyone. Welcome to the Trade Minds Crypto YouTube channel. நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு மைரோ கிரிப்டோ பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொன்னார். நாம் அந்த மைரோ வந்து ஃப்யூச்சரில் நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சர் கிரிப்டோவில். ஸோ அதனால் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும். இதை நம்ம வந்து வெறும் டெக்னிக்கல் அனலைசஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடர் தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நம்ம அவ்வளோ போக மாட்டோம். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனி சீரீஸில் நம்ம சொல்லிக்கிறோம் எந்தெந்த கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ட்டு. பிகாஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணால் குறைஞ்சது 2 to 3 days ஆச்சும். ஏன்னா பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? சரி வாங்க இப்போ இந்த கிரிப்டோ இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு நல்ல டவுன்ஃபால் ஆகிருந்தான், மேலே அப்சைட் போயிருந்தான். இப்போ நம்மளோட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையா இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேமர் டைப் கேண்டில். ஸோ பைங்கிறது சந்தேகம் இல்லை. மார்க்கெட்டு இது இந்த மைரோ வந்து நம்ம பைங்க்கு நம்ம பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது மந்த்லி வரைக்குமே. அதுக்கப்புறம் நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நினச்ச மாதிரி ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் மேலே போனால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் இப்படி பிரேக் அவுட் கொடுத்து இப்படி போக வாய்ப்பு நிறையா வைக்குது. ஸோ நம்ம வீக்லியும் பார்த்தா பைங்கில் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே பை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் வரும். அதுக்குமே நம்ம ஐடியா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து டெய்லி அனலைசஸாக டெய்லியில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் பண்ணுது. ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, அப் சைடில் ட்ரெண்டிங் பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, ஒரு சைடில் ஒரு நல்ல பையிங் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த மாதிரி போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு 80% நம்ம எதிர்பார்க்குறது அப்படி தான். டேயில் ஒரு நல்ல பெரிய மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இங்கே டவுன்ஃபால் ஆச்சா, மேலே போயின்னா திரும்பி ஒரு சின்ன ஒரு கீழே புட் பேக் வந்துட்டு அதுக்கடுத்து பாருங்கள் எப்படி போய்க்கிறாங்க. ஸோ அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்படி கீழே இறங்கிட்டேன்னா ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே மேலே போய்ட்டு ஒரு சின்ன புல் பேக் எடுத்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கும் ஆஸ் யூஷுவல் பார்த்தோம். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட்டு கூட வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் வீக்லியான டேயில். பட் 4 hours டைம் ஃப்ரேமில் பாருங்களேன், ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கப் அண்ட் ஷேப் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போய்க்கலாம். ஸோ இந்த சின்ன புல் பேக் வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணால் பையிங்கில் ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு மினிமம் இந்த லெவலில் இருந்துச்சுன்னு தான். டேவாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி, அண்ட் தென் 4 hours இருந்தாலும் சரி. இப்போதைக்கு பெட்டரான ஸ்டாப் லாஸ் இந்த 0.22518 தான் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் நம்ம இந்த லெவலில் ரீச் பண்ணுவோம். டார்கெட் தட் மீன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்னா 17 to 18% கிட்ட இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கலாம். நம்ம எதுக்கு மினி டைம் ஃப்ரேம்லேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மினி டைம் ஃப்ரேம்னா 1 hour வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம எக்ஸாக்ட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்க சொல்ல, பட் ஓரளவுக்கு அதை பார்க்கறதுக்கு வேணும். இப்போ பியரிஷ் இங்கே கிரியேட் பண்ணதுனால ஒரு டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது புல்லி சைன் கேண்டல்ஸ்டிக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, புல்லி சைன்ஸ் கேண்டல்ஸ்டிக்னா இப்போ நீங்கள் 4 hours பார்த்துருப்பீங்க கரெக்டாக. இந்த பேட்டர்ன் சைஸுக்குள்ள இதான் புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதே மாதிரி இங்கே ஒரு க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கூட. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் வந்தோடனே நம்ம பை பண்ணிக்க தான் பெட்ரு. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இவனோட ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை பார்ப்போம். அனலைஸ் பண்ண சொல்லியாச்சு. இதுதான் வந்து இவனோட ஸ்டாப் லாஸ். காரணம் இதை பிரேக் அவுட் கொடுத்தானா, இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்தானா செல்லு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கீழே வரைக்குமே போய் பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து மினிமம் இந்த லெவல் இந்த லெவல் வரைக்குமே கீழே வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் செல்லிங்க்கு. பட் நமக்கு இது வந்து பையிங் இருக்கிறதுனால நம்ம பையிங் ஒன் சைடில் இருப்போம். அதுவே மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்க, 291598 அது வந்து பார்த்தீங்கன்னா 34153 அண்ட் தென் ஈவன் ஆல்சோ 42170. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த லெவல் தான். பட் இது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காசு இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ பார்த்துருப்பீங்க. நம்ம டெய்லி அனலைஸ் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோன்ட்டு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் இந்த பெய்ட் குரூப் அந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா
நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.